கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலை ஒரு விஷயம் தாழ்த்துறப்பா. இந்த நாளோட தகப்பனே, ஆண்டவரே, விஞ்ஞானிப்புற வேத பகுதி ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக எங்களுக்கு இதை மாற்றி தாங்கப்பா. வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இப்போ ஏசி மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 19. நீங்கள் இதை வீட்டில் பொறுமையாக வாசித்து பாருங்கள். அந்த பகுதியை அதில் குறிக்கப்படுற ரோதை அப்படின்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரோதை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ரோஜாப்பூ. ரோஜா மலர் எப்படி வாசனை வீசுதோ அதுபோல் மக்களை மகிழ்விக்கிற ஒரு கிறிஸ்துவ மனம் வீசிய ஒரு கிறிஸ்துவில் எப்படி நம்ம கிறிஸ்துவ பெண்ணாக இருந்தால் எப்படி மனம் வீசணுமோ அப்படி ஒரு விசேஷ பெண்ணாக அவங்க திகழ்ந்தாங்க. இப்படி ஒரு வாசனை வீசுகிற இந்த ரோதையுடைய விசேஷ குணங்கள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க யாருன்னு பார்த்தா மார்க்குவின் தாயாகிய மரியாள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டில் வேலை செய்கிற பெண்ணாக இவங்க இருந்திருக்கிறாங்க இந்த ரோதை. அப்போது அவங்க மார்க்குவின் தாயாகிய மரியாள் இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த அவங்க திறந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஏரோது நாட்களில் இயேசுவின் சீடர்களெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கொலை செய்யணும், அவங்கள சிறையில் போடணும் சொல்லி அவர் திட்டம் வகுத்திருக்கிறார். அந்த அப்போஸ்தலர் 12:2 பார்க்கும்போது யாக்கோபை பட்டயத்தால் வெட்டியிருக்கிறாங்க ஏரோது. ஏன்னா இயேசுவின் சீடர், இயேசு சொல்கிறான் அப்படி சொல்லி. அதனால் பேதுருவையும் என்ன பண்ண சிறையில் போடணும்னு சொல்லிட்டு பேதுருவை என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க. இந்த நேரங்களில் கூட ஜபம் அப்படின்னு சொல்லும்போது மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டில் தான் ஜபம் நடக்குமா அந்த காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில். அப்படி நடக்கும்போது எல்லாரும் சபையாரில் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க, பேதுருவை சிறைச்சாலையில் விடுதலையாகி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. மரியாள் வீட்டில் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது இந்த ரோதையும் அந்த ஜபத்தில் கலந்து கொள்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்களும் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. நடு இரவாக இருந்தாலும் ரோதை என்ன பண்ணுறாங்க, பேதுருவின் சத்தத்தை அறிந்தாங்க. எப்படி அறிஞ்சாங்கன்னா, பேதுரு இவங்க சபையாக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பேதுரு என்ன கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் பொழுது அந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த கதவை தட்டுறதை அவங்க கேட்கல. ஆனால் ரோதை என்ன பண்ணுறாங்க, பேதுரு வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டு கதவை திறக்கல. அவங்க ஜபத்திலே இருந்ததுனால ஆனால் பேதுரு தான் அப்படின்னு ஒரு உணர்ந்து கதவு திறக்காதே, பேதுரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்போது கதவு திறக்கலை, பேதுருவை நீ பார்க்கல, நீ பேதுருவை எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ரோதையே திட்டுறாங்க. நீ பெதட்டுற, ஏதோ ஒன்று வளர்ற, நீ பேதுரு எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் யாருமே நம்பலை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெபிக்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். ஆனால் எல்லாரும் ஜெபிச்சாங்க, அந்த சபையில் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஆனால் இந்த ரோதை மட்டும் என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தோடு நம்ம பேதுரு கண்டிப்பாக வருவாருன்னு ஜெபிக்கிறாங்க. அதே போல் அவங்க வரதையும் அவங்க உணர்ந்து அவங்க சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 12:15 பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 12:15 பார்க்கும்போது பிதற்ற இழிவாக அவங்கள கேலி பண்ணுறாங்க. உனக்கு மட்டும் எப்படி பேதுருடைய சத்தம் கேட்கும், அவர் இன்னும் வரலை, ஒரு தூதனாக இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் விலையேற பெற்ற சுவிசேஷ நல்ல செய்தியை நம்ம மற்றவங்க சொல்லும் போது நம்ம யாராக தெரியுமோ பைத்தியக்காரி. நம்ம எப்பவுமே நல்லது சொன்னோன்னு வச்சுக்க, நம்மள என்ன பைத்தியக்காரி என்ன சொல்லுவாங்க, வேஸ்டிவோ, எதுக்கு சும்மா ஒரு எதுவுமே என்ன பண்ண மாட்டோம், நல்ல ஒரு இது பொழைக்க தெரியாதவோ அப்படிலாம் நம்மளை சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பேதுரு வந்துட்டாரு அப்படின்னு ரோதை சொல்லும்போது எல்லாம் என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ண. ஆனால் பேதுரு வரணும் தான் எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் பேதுரு வந்ததை அவங்க உணரலை. இந்த ரோதை வேலைக்கார பெண்ணாகிய ரோதை அதை உணர்ந்து சொல்லும்பொழுது கூட அவளை பிதற்றுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற பைத்தியமாக இருக்குது. நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் போது பல எதிர்ப்புகள் வரும். ஆனால் அது நம்ம கடமையாக நினச்சி அதெல்லாம் தகர்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அறியாதவும் சொல்லணும். இந்த இடத்துல அங்கே எவ்வளோ பெரிய சீசர்கள் இருந்திருப்பாங்க, இயேசுவின் சீசர்கள் அங்கே இருந்திருப்பாங்க, பெரிய எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த வேலைக்கார பெண்ணா ரோதை இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், பேதுரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உணர்ந்து சொல்கிறான். அந்த ஜப குழுவில் ஊக்கமாக எல்லாம்